வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர்லேருந்து கெட்டிச்செவியூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கரடு மினியப்சி கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலைகள் எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு சிங்கிள் மரம் தாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த மரம். அந்த ஊர் பொதுமக்களே சொல்கிறாங்க ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க. அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா முன்னோர் காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கல் மாதிரி தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கமாக மரத்துக்கடி இருக்குது. இந்த கோயிலோட வேண்டுதல் சொல்கிற மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை வரும், ஒரு தொழில், ஒரு ஜாப்பு, வண்டிக்கு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா கிலோ கணக்கில் கற்பூரம் வாங்கிட்டு வந்து இந்த கோயிலில் தாங்க கொளுத்தி விட்றாங்க. அதுதாங்க பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட வேண்டுதல் மறக்காமல். பார்த்தீங்கன்னா அடுத்தது ஒரு வேண்டுதல் சொல்கிற மறக்காமல் நோட் பண்ணிக்கங்க. வாழைத்தார் பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் வாழைத்தார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாழைத்தார் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வேண்டுதல் வச்சு வாழைத்தார் கொண்டு கொடுக்குறத இந்த கோயில் பக்கம் பொதுமக்கள் வேண்டுதலை வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோயில் சுற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு லாரியே அங்கே பார்த்திங்கன்னா அவ்வளோ வாழைத்தார். அந்த வாழைத்தார்லாம் பார்த்திங்கன்னா வர பக்தர்கள் காணிக்கு சாமிக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா அது அப்படியே ஒரு வீட்டுக்கு பிரசாதமாக அந்த வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்துட்றாங்க. ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலுங்க. அப்புறம் அந்த திருவிழா டைமில் நம்ம கோயிலுக்கு போய் பார்த்தேங்க. அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆள் சிங்கிளாக பார்த்திங்கன்னா 100 கடை வெட்டுறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமான மினியப்சி சாமி கோவிலுக்கு தாங்க நம்ம வந்துக்கிறோம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம ஆனந்த டேட்டா பஸ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.